ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கீரை சமையல். இது என்ன கீரைம்மா? அது அரைக்கீரையா? இது சாப்பிட்டா என்ன உடம்புக்கு சத்து? வேகமாக பேசு. இரும்பு சத்து. இப்படி கேமராவில் இப்படி காமி. போதும், அதை கட் பண்ணு. இந்த கீரை சாப்பிட்டா இரும்பு சத்து, உடம்புக்கு நல்லது. அந்த வேரை தனியாக எடுத்து போட்டுடணும்ல? சரி, அந்த வேரை தனியாக எடுத்து போட்டுட்டு தான் அப்புறம் அரியணும். இது என்ன கீரை? சிறுகீரையா? அரைக்கீரை. இது தண்டு தனியாக செய்யலாம், கீரை தனியாக இது பண்ணலாம்ல? ரெண்டுமே தனித்தனியாக செய்ய முடியும்ல? பிஞ்சு அதனால அதை ஒன்றா பிடிச்சேன். பெரிய இதாக இருந்துச்சுக்கா தனித்தனியாக பிடிச்சேன். பிஞ்சு தானே தண்டு ரவ தண்டாகுது. இது என்ன கருப்புலையும் இது கூட போடணுமா? அது கூட போட்டு ஆயிரத்துல போடணும். இது சமைச்சு முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? பயிர் வந்து நான் சொல்கிறேன், வந்துச்சுன்னா காரணம் இருக்குது. பருப்பு தான் குக்கர் இருந்துன்னு வச்சுக்கா, பருப்பில் போட்டு சீக்கிரம் வந்துடும். பருப்பு குக்கர் இல்லாதனால கஷ்டம். இந்த கீரை ஆயிரத்தி ஈஸியாக இருக்குதுல்ல? ஆமாம், அடி வேறு ஒன்றா வச்சு சமமாக வேற தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே அரிஞ்சு போட்டுடணும். தண்டு தனியாக தனியாக அரிய தான் லேட்டாகும். இல்லை, முருங்கைக்கீரைலாம் நம்ம தனித்தனியாக உருவின்னு இருப்போம். இது அப்படி கிடையாது. இதுவும் அந்த மாதிரி ஆயிடும். கீரை தனியாக தண்டு தனியாக ஆயிடும். ரொம்ப இலம் தண்டாகுது, அப்படியே போட்டு கிடையிற மாதிரி இருந்தால் தனித்தனியாக எடுக்கலாம். கூட்டு பொரியல் தான் செய்கிறோம். கிடையிட்டு பிடிக்கணும், அதனால கிடையிற மாதிரி தான் இலை மட்டும்தான். இது கிடையக்கூடாதா? கிடையலாம், கிடைச்சா நமக்கு பிடிக்கல, அதனால கசப்பாக இருக்குமா கிடைஞ்சா? அப்படிலாம் கிடையாதுடா, சாப்பிட்டு கிடைச்சி குழம்பா சாப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குதுல்ல, அதுக்கு சொல்கிறேன். இது ஃபுல்லாகவே இன்றைக்கே செஞ்சுருவோமா? பாதி செய்வோம், கேட்குற சொல்லி பாதி சொல்லுவாங்க. இப்படி கேமராவில் அப்படி முன்னாடி காமி, நீ அங்கே தனியாக எடுத்து வச்சிடுற. கீரை அரைக்கீரை தனியாக, தண்டு தனியாக செய்யலாம், கீரை தனியாக செய்யலாம். அரைக்கீரை அஞ்சு செய்கிறேன். அரைக்கீரை பெரிய கத்தையாக பெருசு பெருசாக இருக்குங்களா, தண்டு மொத்தமாக
அதுதான் தனித்தனியாக எடுக்கும். இது சின்னதாக தானே இருக்குது. அது இப்போ கிடையாது தானே தனியாக பிரிச்சிடலாம். கூட்டு வைக்கிறது பொரிக்கிறதுக்கு தான். கூட்டு தான் இன்னைக்கு வைக்கணும். இன்னைக்கு கீரை கூட்டா, அரைக்கீரை கூட்டா? அரைக்கீரை கூட்டு தானே இன்னைக்கு.